மாட்டார்கள் என்று புரியவில்லை. பி சிதம்பரத்தை எடுத்துப்போம். 2013 பி சிதம்பரத்தினுடைய ஊழல்களை நான் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். வாசன் ஐகேர் என்று ஒரு பெரிய ஒரு மோசடி ஸ்தாபனம் நடந்தது. கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவது தான் அதனுடைய குறிக்கோளே. அதன் மூலமாக வளர்ந்தது. அதன் மூலமாக பெரிய அளவுக்கு பணம் சம்பாதித்தார் கார்த்திக் சிதம்பரம். அட்வான்டேஜ் கன்சல்டிங் என்ற கம்பெனிக்கு அந்த பணம் போனது. அதனுடைய ஹெட் குவார்ட்டர் சிங்கப்பூரில் இருக்கிறது. அதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அதுவும் அரசாங்கம் இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால் இந்த நீதிமன்றம் என்ன செய்யும் இதெல்லாம் மனதில் வைத்து ரொம்ப தாமதப்படுத்தி 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிதம்பரத்தின் பேரில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது. அது இன்னும் அந்த வாசன் ஐகேர் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதே போல் அட்வான்டேஜ் கன்சல்டிங் கேஸும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அவங்க வாக்குமூலம் கிடைத்ததுனால ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்லேயும் அந்த இன்னொரு டிவி கம்பெனி கேஸ் இருக்கிறது, அதில் தான் அவங்க முதல்ல ஆக்ஷன் எடுத்தாங்க. அவர் பெரிய தியாகி போல சுற்றி வருகிறார். வஉசி ஜெயிலுக்கு போகலையா, காமராஜர் ஜெயிலுக்கு போகலையா? எவ்வளவு கேவலமான ஒரு கம்பேரிசன் பாருங்கள். நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்வதற்கு பதில் அவர்களை என்றால் தாழ்த்தி இருக்கிறீர்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அவரும் உலாவி வருகிறார். பத்திரிகைகளும் அவர்களை ஃபோட்டோவை போடுகிறார்கள். நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தேவையில்லை. அவர் ஒரு கேள்வி கூட கேட்கல அவங்கள. அதனால் நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள்லேயே தவறான அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கும் பத்திரிகைகள் மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறன. அது பத்திரிகைகள் செய்கிற பெரிய தவறு என்று எனக்கு தோன்றுகிறது. நாம் இதை பற்றி அடிக்கடி பேச வேண்டும்.